என்னது சாண்ட்ரா கார் டாஸ்கில் ட்ராமா பண்ணாங்களா? ஏங்க திவ்யா கணேஷ் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? பிரச்சனை அப்புறம் உங்கள் மேலே ஏதாவது பண்ணிட்டு போகிறாருங்க. உள்ளே வேறு வர போகிறாரு. நீங்கள் வேறு அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? காரில் ட்ராமா பண்ணாங்களா? கார் டாஸ்கில் ட்ராமா பண்ணாங்களா? யாருங்க நீங்கள்லாம்? கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை அப்படின்னு சொல்லியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்டு தான் இப்போதைக்கு திவ்யா கணேஷ்க்கு வந்து வந்திருக்கு. திவ்யா கணேஷ் கொஞ்சம் லேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லேட்டாக அதை வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வந்து இன்புட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதில் வந்து பிரவீன்ராஜ் இருக்கார் பாருங்க, அப்பா தோலை உரிச்சு காமிச்சிருக்காப்புல. எப்பா நான்லாம் வந்து சீக்வன்ஸோடு பார்த்தேன்ப்பா, அப்படியே நடிப்பு பச்சை நடிப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வியானா சும்மா ஆளா வந்த முதல் நாள்லேருந்து போட்டு கொளுத்தி விட்டுட்டே வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது என்ன என் புருஷன் என் குழந்தை, ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் புருஷன் இல்லையா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் கெரியர் இல்லையா? என்ன எப்போ பார்த்தாலும் இவங்கள பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிக்க விட்டுருக்காங்க. ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் வந்து வச்சாங்க மக்களே. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வந்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா யார் கூட கான்டாக்டில் இருப்பீங்க, யார் ஒரு நபர் கூட கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டீங்க அப்படின்றத காரணத்தோடு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா போயிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்டில் இருக்கிறதுக்கு வந்து சபரியோட பேரை வந்து சொல்கிறாங்க. சபரி, விக்ரம், அதுக்கப்புறம் கானா வினோத். ஓகேவா, இவங்க 3 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக என்னோடய லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக வந்து இந்த 3 பேரை நான் மறக்கவே மாட்டேன். அதே போல் சபரி அவர்களை கூட தான் நான் பயங்கர கான்டாக்டில் வந்து இருப்பேன். ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்துட்டார். ஸோ அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் தேடிக்கிட்டே இருப்பேன் எங்கேயாவது எங்கள் அண்ணன் இருப்பாரா அப்படின்னு சொல்லி. ஏன்டா செத்து போனவங்களை எப்படா தேட முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எமோஷ்னலாக அவங்க வந்து இருக்காங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து சில பேர் அப்படி இருப்பாங்க. ஓகேவா, சில பேரெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. இறந்துட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால் ஜூன் 2ஆம் தேதி எப்பயுமே வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பேன், யாருக்காவது எடுத்து கொடுப்பேன் ரேண்டமாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து சபரிக்கு தான் நான் எடுத்து கொடுக்க போகிறேன், எங்கள் அண்ணனுடைய ஸ்தானத்துலேருந்து நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. அதே போல் கான்டாக்டே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா கூட நான் கான்டாக்டில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா வியானா அவர்கள் வந்து வந்தாப்பந்தே வந்து பயங்கரமாக கொளுத்தி போட்டுட்ருக்காங்க. ரம்யா ஜோவை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரம்யா ஜோவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க என்ன பின்னாடி பேசினாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பர்சனலான ஒரு ரீசன்ஸ் வந்து இருக்குது ரம்யா ஜோவுக்கு. ஆனால் வியானாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் அந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ஹேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதாவது 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறதுக்கோ, இல்லை வியானா வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவை போட்டு கிளிக்கிறதுக்கோ, இவங்க 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக மூவ் பண்ணி சேச்சு என்ன பண்ணிட்டாங்க, ரம்யாவை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லாமல் வியானாவை மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, அதே போல் நான் கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து போகிறாங்க. திவ்யா கணேஷ் வந்து போயிட்டு என்ன சொல்கிறாங்க, அழகாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வாழ்க்கையிலே நான் ரொம்ப நம்பிய ஒரு ஆள், நான் ரொம்ப கனெக்டான ஒரு ஆள், நான் எப்பயுமே வந்து நான் இப்படி தானே போங்க டே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்க மாட்டேன், கனெக்ட் ஆக மாட்டேன். அதுவும் நான் கனெக்ட் ஆனேன் யாரு கூட, சாண்ட்ரா கூட கனெக்ட் ஆனேன். எப்படி கனெக்ட் ஆனேன், நான் ஒரு என்ன எங்கள் எல்டர் சிஸ்டர் மாதிரி வந்து யோசித்தேன், அக்கா மாதிரி நான் வந்து யோசித்தேன், அக்கா மாதிரி தான் நான் அவங்கள வந்து நான் பார்த்தேன். எல்லா கஷ்டத்துக்கும் வந்து முன்னாடி நிற்கக்கூடிய எல்லாவாவும் இவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் விக்ரமை கூட நான் ஏற்றுப்பேன். விக்ரமனை கூட மூஞ்சிக்கு முன்னாடி நின்று நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, நீ கோமாளி ஃப்ராடு இப்படியெல்லாம் வந்து சொன்ன ஒரு ஆள், அவனை கூட நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அவன் மூஞ்சி முன்னாடி சொன்னான். ஆனால் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து கூடயே இருந்துட்டு ஒரு பெரிய அலிகேஷன்ஸ் வந்து வச்சு என்னை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் நான் வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாது, ஒரு ஃபோன் கால் கூட இவங்க சைட்லேருந்து வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து சொல்கிறாங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம் இப்படி சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாண்ட்ராவோட மூஞ்சிக்கு வந்து ஜூம் வைக்கல. அப்படி ஜூம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஒன்று வெளியே வந்திருக்கும் பாருங்கள், அப்பா எப்படி இருந்திருக்குமோ, வேற மாதிரி சம்பவமாக வந்து இருந்திருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஃபீல் பண்ணி அந்த முகத்தெல்லாம் வந்து வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி வந்து இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு விஷயம். இப்போ என்னென்னா, இப்போ டிஸ்கஷன் வந்து போகுது யார் யாருக்கு, திவ்யா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியானா, அப்சரா, நம்மளுடைய அவங்க பேர் என்ன, அரோரா சிங்க்லர், இவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்னங்க நீங்கள், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா கிட்ட, என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி அரோரா அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க போல் திவ்யாவை. ஏன்னா அப்போ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஏம்மா
நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் விக்ரமை கூட ஏற்றுப்பேன். ஏன்னா விக்ரம் கிட்ட நீ போய் பேசுகிற, ஓகே எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், ஓகேவா? விக்ரமே நான் ஏற்றுப்பேன். ஏன்னா அவன் நேருக்கு நேராக பேசினா, என் மூஞ்சி முன்னாடி பேசினா அது சரி தப்பு அப்படின்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என் கூடயே பழகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்பு இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுகிறது அப்படிங்கிறது தப்பு இல்லை. அதுவும் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் கேரக்டர் அசாசினேட் வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாதில்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் அசாசினேஷன்னா என்ன அப்படின்னா, பிரஜன் அவர்களையும் திவ்யா அவர்களையும் தப்பாக நினச்சிருப்பாங்க அவங்க, ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்கா, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாரு, அண்ணன் தங்கச்சி இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய பாசத்தினால இவங்க வந்து இப்போ பொசசிவ் ஆகுறாங்க, அது வழக்கமாக எப்பயுமே இருக்கிறது தானே, நாத்தனார் சண்டையாக என்னவோ ஒரு சண்டை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சண்டை தான் அது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல. அந்த கதையே கிடையாது, அங்கே சீனே கிடையாது, ஓகேவா? அவங்க லிட்ரலாக வந்து சந்தேகம் தான் பட்டாங்க, ஓகேவா? சந்தேகம் படுறதுன்றது வேறு, பொறாமப்படுறது வேறு, ஓகேங்களா? அதே மாதிரி பொசசிவாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ அந்த பொசசிவுக்கும் சந்தேகத்துக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஓகே? நிறைய வித்தியாசம் இருக்குது, சின்ன லைன் கிடையாது, பெரிய வித்தியாசம் வந்து பெரிய லைன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு தான் ரம்யா ஜோ வந்து சொல்கிறாங்க, வியானா அவர்கள் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க, குசு குசுன்னு தான் பேசுகிறாங்க, ஆனால் புரிஞ்சுட்டாங்க அவங்க, ஓகேவா? பிரஜன் அவர்களுக்கும் உங்களுக்கு ஏதோ ஜிகிஜிகா, அதனால தான் வந்து ஜகஜகா அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லி விட்டாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா, நம்ம பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவை பற்றி போட்டு கிழிச்சிட்டாப்புல. எப்படி கிழிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளியில் இருந்தெல்லாம் பார்த்துட்டேன், அப்பா என்ன மாதிரி நடிப்பு தெரியுமா, பச்சை நடிப்பு, அப்படியே பக்காவாக வந்து தெரியும் அப்படின்றப்பல பிரஜன், சரி நம்மளுடைய பிரவீன் அவர்கள். அப்போது லிட்டரலாக வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஐயோ நீங்கள் என்னடா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்கா எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக வந்து இருக்குது. ஏன்னா திவ்யா வந்து இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க, நீ சொல்கிற நடிப்பு, நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நடிப்பு அரக்கையாக இருப்பா போலியே, முட்டிலையே எங்களுக்கு, அவளுக்கு ஒரு பேரே இருக்குன்ற மாதிரிலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நடிப்பு அரைக்கின்னு ஒரு பேரே இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தாக்கா இந்த கார் டாஸ்கில் நடந்த விஷயமெல்லாம் கூட வந்து ட்ராமா மாதிரி தான் தெரியுது போலே அப்படின்றாங்க அவங்க, புரியுதுங்களா? கார் டாஸ்க்கெலாம் நடந்தது ட்ராமா மாதிரி தான் இருக்குது போல, இல்லை அது ட்ராமாவை கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்றாங்க அவங்க, ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இடத்துல தான் சாண்ட்ரா வந்து மாட்டியிருக்காங்க. இது வந்து பிக் பாஸ் வீடு, சாதாரணமான வீடு கிடையாது. இதுக்கு முன்னாடி ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ரெட் கார்டு கொடுத்தவங்க, கையை தூக்கி பொய் சொன்னவங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஆனாங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும், அது வரலாறு, ஓகேவா? இதே ரெட் கார்டு தான் இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டது, ஆனால் சாண்ட்ராவோட இஷ்யூக்காக தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக சொல்லி கொடுக்கல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அது வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க விஜய் டிவி சேரும் சரி, அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக கிளியராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவ்வளோ அக்ரெசிவாக நடக்க வேண்டிய விஷயம் இல்லை. சாண்ட்ராவுக்காக அந்த ரெட் கார்டு கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாண்ட்ராவுக்காக ரெட் கார்டு கொடுக்கல, அவங்க ரூல்ஸை வயலேட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அதாவது அவங்க சொல்லலை மக்களே, நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஆனால் சாண்ட்ராவுக்காக தான் கொடுக்கப்பட்டது, சாண்ட்ராவை உதைச்சாங்க அப்படின்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டது, ஓகேவா? அதுக்கு முன்னாடி கமருதினை போட்டு கீழே போட்டு மேலே ஏறி உக்காந்து 7 பேர் 8 பேர் மேலே ஏறி உக்காந்தாங்கல்ல, அப்பெல்லாம் வந்து ஆகலை. அவர் அம்மா அப்பா அம்மா அம்மா அம்மானு கத்துனார் லிட்டரலாக. கமருதின் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளுன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ மோசமான ஆளுன்றதும் தெரியும். அந்த ஆள் கத்துறாரு, அம்மா அம்மா கத்துறாருங்க, அம்மா அம்மான்னு கத்துறாரு. போய் லிட்டராக போய் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்காரு, நான் அம்மா அம்மாலாம் வந்து கத்திட்டேன், எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்பெல்லாம் கொடுக்காத ரெட் கார்டு, அதுக்கெல்லாம் கொடுக்காத ரெட் கார்டு, அதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் வயலேஷன்ஸ் வந்து கிடையாது. பட் என்ன இவங்க வந்து பேனிக் அட்டாக்கு, ஃபிக்ஸு இந்த மாதிரி மாறி மாறி பண்ணாங்க. ஸோ இது இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய வாயால் வரணுமோ அவங்களுடைய வாயால் வந்திருக்கு. திவ்யா வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், விஜய் சேதுபதியே மதிக்க மாட்டாங்க அவங்க, பிக் பாஸையும் மதிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்களுக்கெல்லாம் ஒன்று மண்டியில் பட்டுருச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த விஷயம் மாட்டிருக்கு. பார்ப்போம் அடுத்தடுத்த கட்டமாக இது போகும் மக்களே, போகாமலாம் இருக்காது, பார்ப்போம். கண்டிப்பாக ஃபைனல் வீக்லேயும் சம்பவம் வந்து இருக்குது. இன்கேஸ் சாண்ட்ரா அவர்கள் உள்ளே இருப்பாங்க அப்படின்னா, சாண்ட்ரா கண்டிப்பாக உள்ளே தான் இருப்பாங்க, ஓகேவா? ஏன் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணி பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வினோத் அவர்கள் கையை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஸோ மீதம் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தான். 4 பேரில் ஒரு ஆளை எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் வீக் போகிறதே 3 பேர் தான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஓகேவா? குறைஞ்சபட்சம் 4 பேர், குறைஞ்சபட்சம் 5 பேரை கொண்டு போயிருந்துருக்கணும். ரெட் கார்டு வாங்கினதுனால 2 பேர் வெளியே அனுப்பிச்சதுனால மீதி 5 பேர் தான் வந்திருக்காங்க. பணம் போட்டியிலேருந்து ஒரு ஆள் போவாங்க. எவிக்ஷன் நோ எவிக்ஷன் இந்த வாரம், ஓகேங்களா? அப்படி தான் கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பார்த்துக்கோங்க. சாண்ட்ராவை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போவாங்க. சொல்ல முடியாது, கப்பை தூக்கி கொடுத்தாலும் கொடுத்துருவானுங்க மக்களே, கொடுத்துருவானுங்க. அப்படிப்பட்ட வேலைகள் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல ட்ராமா நடிப்பு அப்படி இப்படிலாம் வந்து சொல்லும்போது சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவானுங்க.
புரியுதுங்களா? இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி டிப்ளமேஷன் கேஸ் எல்லாம் போட போகிறாரா தெரியல. இப்போ என்ன அவர் பேர் பிரஜர் அவர்கள். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.